Good afternoon, children. Welcome back to our science class. In this third lesson, second part starts today. May all of you take page number 24. All of you take page number 24. Terms related to spherical mirrors. கோளக ஆடிகள் வந்து ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா கோளக ஆடி அதன் தொடர்பான சொற்கள். ஓகே, வாட் ஆர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், radius of curvature, principal axis, focus. Okay, first of all, listen. In order to understand the image formation in spherical mirrors, we need to know about some of the terms related to them. The spherical mirror அந்த கோளக ஆடிகளால் தோன்றும் பிம்பங்களை பற்றி we have to understand the image formation in spherical mirror. அவைகளை பற்றி புரிந்து கொள்ள அது தொடர்பான ஒரு சில சொற்களை வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். வளைவு மையம் ஒரு லிசன். It is the center of the sphere from which the mirror is made. It is denoted by the letter C in the ray diagram. A ray diagram represents the formation of an image by the spherical mirror. You will study about them in the higher classes. It is the center of the sphere from which the mirror is made. அதான் இது வந்து ஒரு ஆடி வந்து இந்த மிரர் எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தினுடைய மையம்தான் என்ன அப்படின்னா மையம்தான் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் சி. இது வந்து இந்த கதிர் வரைபடங்களில் வந்து சி அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தால் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, குறிக்கப்பட்டு இருக்கிறது. A ray diagram represents the formation of the image by the spherical mirror. இந்த கோளக ஆடியினால் வந்து உருவாக்கப்படும் பிம்பங்களை வந்து எது குறிக்க ரே டயக்ராம்னா இந்த கதிர் வரைபடங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா குறிப்பிடுகின்றன. சரியா, இதை பற்றி நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து போல், அதாவது ஆடி மையம். இட் இஸ் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் பி. இது வந்து இந்த கோளக ஆடியினுடைய வடிவியல் மையம். சரியா, இது வந்து இதனுடைய ஆங்கில எழுத்து வந்து பி. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா வளைவு ஆரம். ரேடியஸ் அப்படின்னாலே ஆரம். சரியா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வெர்டெக்ஸ். இட் இஸ் ஷோன் பை த லெட்டர் ஆர் இன் த ரே டயக்ராம். தட் இஸ் த வெர்டெக்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆன் த மிரர் சர்ஃபேஸ் வேர் த பிரின்சிபல் ஆக்சிஸ் மீட்ஸ் த மிரர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போல். இந்த நீங்கள் வரைபடத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கோளக ஆடிகள் தொடர்பான சொற்கள் அப்படிங்கிற வரைபடம் கொடுத்துருக்காங்களா, அந்த வரைபடத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த கோளத்தினுடைய மையத்துக்கும் அதனுடைய ஆடி மையத்திற்கும், அதாவது இந்த மிரர் மையத்திற்கும் இந்த இடைப்பட்ட தொலைவு தான் என்ன அப்படின்னா வளைவு ஆரம். கோளத்தினுடைய மையத்திற்கும் அதனுடைய ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். சரியா, இது இந்த ரே டயக்ராமில் வந்து எந்த எழுத்தால் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஆர் என்கிற எழுத்தால் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஓகே, அதாவது இந்த முதன்மை அச்சானது வந்து ஆடியினுடைய பரப்பில் ஆடியை சந்திக்கும் புள்ளி தான் அந்த முனை, அந்த முனைப்பகுதி. இது வந்து என்ன எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா போல், அதாவது ஆடி மையம் என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது முதன்மை அச்சு. The line joining the pole of the mirror and its center of curvature is called the principal axis. இந்த ஆடி மையத்துக்கும் அந்த மிரருடைய மையத்துக்கும் அந்த வளைவு மையம் இருக்குல்ல, இந்த இவைகளை ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த நேர்கோடு தான் என்னது அப்படின்னா தட் இஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது முதன்மை அச்சு. ஓகே, ஆடியினுடைய மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் குவியம். சரியா, when a beam of light is incident on a spherical mirror, the reflected rays converge, that is concave mirror, at or appear to diverge from convex mirror. A point on the principal axis, this point is called the focus or principal focus. It is also known as the focal point. It is denoted by the letter F in ray diagram. இந்த ஒரு ஒளிக்கற்றை வந்து இந்த பீம் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளிக்கற்றை, அது வந்து ஒரு கோளக ஆடி அந்த எதில் அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் அதில் பட்டு
அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதிரொலித்த பின்பு தான் அந்த முதன்மை அச்சு, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், அந்த முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் வந்து குவியும். ஒரு புள்ளியில் என்ன செய்கிறது? குவியும். அல்லது அந்த முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் என்ன செய்யும்? தோன்றும். ஒன்று குவிகிற மாதிரி தோன்றும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து விரிந்து செல்வது போல் என்ன செய்யும்? தோன்றும். குவிகிற மாதிரி செஞ்சால் அது வந்து குழியாடி. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் தட்? கான்கேவ் மிரர். எஸ், கான்கேவ். கான்வெக்ஸ் அப்படின்னா குவி. அப்போ அது வந்து குளிர மாதிரி செஞ்சு ஒன்று அது ஒரு புள்ளியில் குவிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு புள்ளியிலேருந்து விரிந்து செல்வது போல் என்ன செய்யும்? தோன்றும். தட் இஸ் ஃபோக்கஸ். தட் இஸ் ஃபோக்கஸ். ஓகே சில்ட்ரன், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை குவியம் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை குவியம். நெக்ஸ்ட் யூ சி, listen children, you see that ray diagram வந்து அது வந்து அதனுடைய ஆங்கில எழுத்து வந்து f. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த், தட் இஸ் குவிய தொலைவு. தட் இஸ் குவிய தொலைவு. The distance between the pole and the principal focus is called the focal length, and the principal focus is called the focal length of the spherical mirror. அதாவது இந்த ஆடி மையத்திற்கும் அடுத்து இந்த முதன்மை குவிய இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அப்படி சொல்லுவோம். ஓகே, குவிய தொலைவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூ லுக் அட் தி கான்கேவ் mirror and also convex mirror. Then there is a relation, focal length la paranga, second paragraph. There is a relation between the focal length of the spherical mirror and its radius of curvature. The focal length is half of the radius of curvature. So how to find the focal length? Focal length is equal to radius of curvature by 2. ஓகே, அதாவது இந்த ஸ்பெரிக்கல் மிரர்னால் கோலக ஆடியினுடைய குவிய தொலைவிற்கும் அந்த வளைவு ஆரம் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு. சரியா, இடையே உள்ள ஒரு தொடர்பு இருக்குது. அந்த குவிய தொலைவானது வந்து அந்த ஃபோக்கல் லென்த்தானது வந்து இஸ் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அந்த வளைவு ஆரத்தில் வந்து பாதியாக என்னச்சியும் இருக்கும். ஸோ தட் ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. ஓகே சில்ட்ரன். Okay, next come to this one, that is the problem 1 and problem 2. Take page number 24, problem 1. Come to the problem 1. Where is this? Here. The radius of curvature of the spherical mirror is 20 cm. Find slope of focal length. இந்த கோலக ஆடி இருக்குல்ல, அந்த ஸ்பெரிக்கல் மிரர் வந்து கோலக ஆடி, அதனுடைய வளைவு ஆரம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த், அதனுடைய குவிய தொலைவினை நம்ம என்ன செய்யணும்? கண்டறியணும். ஸோ வி நோ த ஃபார்முலா ஆஃப் த ஃபோக்கல் லென்த். எஸ், வாட் இஸ் த ஃபார்முலா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. So the radius of curvature is 20. So 20 by 2 is equal to 10 centimeter. Okay, 20 by 2 is equal to 10. So the answer is 10 centimeter. Next, the problem 2, focal length of a spherical mirror is 7 centimeter. What is the radius of curvature? So radius of curvature is equal to 7 centimeter. We have to find out the radius of curvature is equal to 7 centimeter. Yes. Okay, that is the குவிய தொலைவு. Radius of curvature. Radius of curvature is equal to 2 into focal length. 2 into focal length. So 2 focal length is 7. Focal length, அதாவது இந்த குவிய தொலைவு வந்து என்ன? 7. நம்ம இது வந்து வளைவு ஆரம், that is formula is 2 into radius of 2 into focal length. So 2 into 7 is equal to 14 centimeter. Okay children. Okay, the next images formed by spherical mirrors. Images formed by spherical mirror. அந்த அதில் தோன்றும் பிம்பங்கள், அந்த ஆடிகளில் தோன்றும் அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் தோன்றும் பிம்பங்கள். ஓகே, now images formed by spherical mirrors are of two types, real image and virtual image. அது வந்து இந்த இதில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் வந்து 2 வகைகளாக வகைப்படுகிறது.
ஒன் இஸ் ரியல் இமேஜ், அதாவது மெய்பிம்பம். விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது மாயபிம்பம். சரியா? ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் ஏ ஸ்க்ரீன் while virtual images cannot be formed on a screen. இதில் வந்து இந்த மாயபிம்பர்கள் மாயபிம்பம் மெய்பிம்பம் சொல்கிறோம். அந்த மெய்பிம்பங்களை வந்து நம்மளால் திரையில் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். சரியா? ஆனால் இந்த விர்ச்சுவல் இமேஜை வந்து திரையில் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. Image formed by the convex mirror is always erect, virtual and diminished in size. இந்த குவி ஆடியர்கள் அதில் தோற்றுவிக்கும் பிம்பங்கள் வந்து அந்த கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவி ஆடியில் வந்து தோற்றுவிக்கும் பிம்பங்கள் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக, அதாவது எரக்ட், நேராக இருக்கும். அடுத்து விர்ச்சுவல் அண்ட் டிமினிஸ்ட் இன் சைஸ், அளவில் வந்து சிறிய ஒரு மாய பிம்பங்களாக நிச்சயம் இருக்கும். சரியா? So as a result, images formed by these mirror cannot be projected on a screen. எனவே தான் இவ்வகை ஆடிகளில் வந்து தோற்றிக்கொள்ளும் பிம்பங்களை வந்து நம்மளால் திரையில் என்ன செய்ய முடியாது, வீழ்த்தி பிடிக்க முடியாது. cannot be projected on a screen. ஓகே, திரையில் வீழ்த்தி பிடிக்க முடியாது. The characteristic of an image are determined by the location of the object. As the object gets closer to a concave mirror, the image gets larger until attaining approximately the size of the object. When it reaches the center of curvature of the mirror, as the object moves away, the image diminishes in size and gets gradually closer to the focus until it is reduced to a point at the focus when the object is at an infinite distance from the mirror. The size and nature of the image formed by the convex mirror are given in table 3.1. இதில் வந்து இந்த குழி ஆடி முன்னால் பொருளை வந்து நம்ம வைக்கப்படும் இடத்தை பொறுத்து தான் அது உருவாகக்கூடிய பிம்பத்தினுடைய தன்மை என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இமேஜ் ஆர் டிட்டர்மைன் பை த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த குழியாடி முன்பு நம்ம வந்து ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அந்த வைக்கப்படும் இடத்தை பொறுத்து அதில் உருவாகக்கூடிய அந்த பிம்பத்தினுடைய தன்மை என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஓகே, as the object gets closer to the concave mirror, the image gets larger until attaining approximately the size of the object when it reaches the center of the curvature of the mirror. அந்த பொருள் ஒன்று வந்து ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை வந்து நம்ம குழியாடியை நோக்கி நம்ம வந்து வைக்கும்போது அதை நோக்கி வரும்போது அந்த பிம்பம் நிச்சயம் அப்படின்னா அதனுடைய இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெரிதாகி கொண்டிருக்கும். சரியா? அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆடி மையத்தை வந்து அது அடையும் போது அந்த பிம்பத்தின் அளவு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பொருளினுடைய அளவிற்கு ஈக்குவலாக என்ன செய்யும் இருக்கும், அளவிற்கு ஈக்குவலாக என்ன செய்யும் இருக்கும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு, as the object moves away, the image diminishes in size and gets gradually closer to the focus until it is reduced to a point at the focus when the object it is the infinite distance from the mirror. அந்த பொருள் வந்து அந்த அந்த ஆடியை விட்டு விலகி செல்ல அந்த இமேஜுடைய அளவு என்ன செய்யும், சிறிதாகி கடைசியில் வந்து ஒரு இறுதியில் வந்து ஒரு முக்கிய குவியத்தில் என்ன செஞ்சிடும், தோன்றும். ஓகே, அப்போ பொருளானது வந்து இந்த ஈரிலா தொலைவிற்கு செல்லும்போது தான் அதன் பிம்பம் வந்து அந்த முக்கிய குவியத்தில் வந்து ஒரு புள்ளி போன்று என்ன செய்யும், தோன்றும். சரியா? நெக்ஸ்ட், த சைஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம் பை த கான்வெக்ஸ் மிரர் ஆர் கிவன் இன் த டேபிள். இது வந்து அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அதாவது இந்த குவியாடியினால் தோன்றக்கூடிய அந்த பிம்பத்தினுடைய சைஸு, அதனுடைய நேச்சர், இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. Concave mirror form a real image and it can be caught on a screen. அதாவது இந்த குழி ஆடிகள் இருக்குல்ல, அது மெய் பிம்பங்களை என்ன செய்கிறது, தோற்றுவிக்கிறது. ஃபார்ம் a real image and it can be caught on a screen. அது இதை வந்து திரையில் நம்மளால் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். Unlike convex mirror, concave mirror show different image type. இது வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர்னால் இந்த குழி ஆடிய மாதிரி என்ன செய்யாது இல்லாமல் அன்லைக் கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவியாடிகளை போல் இது என்ன செய்யாது இல்லாமல் இந்த குழியாடிகள் வந்து வெவ்வேறு விதமான பிம்பங்களை வந்து தோற்றுவிக்கும். சரியா? வெவ்வேறு வகையான பிம்பங்கள் என்ன செய்கிறது, தோற்றுவிக்கிறது. ஓகே சில்ட்ரன், depending on the position of the object in front of the mirror, the position, size and nature of the image will vary. இந்த ஆடிக்கு அந்த முன்னர் பொருள் வந்து வைக்கப்பட்டுள்ள அந்த இடத்தை பொறுத்து தான் அதனுடைய நிலை, அதனுடைய அளவு, அதனுடைய பொசிஷன், சைஸ் அண்ட் நேச்சர், அதனுடைய தன்மை என்ன செய்கிறது, மாறுபடுகிறது, டிஃபர் ஆகுது. ஓகே, this one is given in table 3.2. we will see that. Now look at this one, table 3.1.
Image formed by a convex mirror. Image formed by a convex mirror. Position of the object at infinite அப்படின்னா ஈரில்லா தொலைவில். ஓகே, பிம்பத்தினுடைய பொசிஷன் ஆஃப் த இமேஜ், தட் இஸ் த பிம்பத்தினுடைய நிலை அட் எஃப்பில் வந்து இமேஜ் சைஸ் அதனுடைய அளவு ஹைலி டிமினிஸ்டு பாயிண்ட் சைஸ்டு புள்ளி அளவிற்கு வந்து மிகச்சிறியது. சரியா? தென் நேச்சர் ஆஃப் த இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட், நேரான ஒரு மாய பிம்பம். நெக்ஸ்ட்டு பெட்வீன் இன்ஃபினிட் அண்ட் த போல், அதாவது ஈரில்லா தொலைவிற்கும் அந்த பி போல் ஆடி மையத்திற்கும் இடையில் உள்ள அந்த நிலை பெட்வீன் பி அண்ட் எஃப். ஓகே, இமேஜ் சைஸ் வந்து டிமினிஸ்ட், சிறியது. நேம் ஆஃப் த இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்டு எரக்ட். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம் பை கான்கேவ் மிரர். இது வந்து கான்கேவ் மிரர்னால் அந்த குழி ஆடியில் தோன்றும் பிம்பம். கான்வெக்ஸ் அப்படிங்கிறது குவி, கான்கேவ் அப்படிங்கிறது குழி. ஓகே, இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டில் வந்து பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து எஃப் அட் எஃப்பில் அதனோட இமேஜ் சைஸ் பிம்பத்தினுடைய அளவு வந்து ஹைலி டிமினிஸ்ட், மிகச்சிறியது. நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட், அதாவது தலைகீழான ஒரு மெய்ப்பிம்பம். இன்வெர்டட் அப்படின்னா தலைகீழான. எஸ், ஓகே. பியாண்ட் சிக்கு அப்பால் பிட்வீன் சி அண்ட் எஃப் இமேஜ் சைஸ் டிமினிஸ்ட், நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட். அட் சி பொசிஷன் ஆஃப் த இமேஜ் சியில் வந்து அதனுடைய இமேஜ் சைஸ் வந்து சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட், அந்த பொருளின் அளவு தான் இருக்கும். சரியா? நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட். தென் பிட்வீன் சி அண்ட் எஃப் பியாண்ட் சி மேக்னிஃபைட், தென் ரியல் அண்ட் இன்வெர்டட். பிட்வீன் அட் எஃப் அட் இன்ஃபினிட் ஈரில்லா தொலைவில் இமேஜ் சைஸ் ஹைலி மேக்னிஃபைட், மிகப்பெரியது. ஓகே, நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து ரியல் அண்டு இன்வெர்டட். நெக்ஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பிஹைண்ட் த மிரர், அதாவது ஆடிக்கு பின்னால் இமேஜ் சைஸ் மேக்னிஃபைட், தென் நேச்சர் ஆஃப் த இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் ஆல்சோ எரக்ட், அதாவது நேரான ஒரு மாய பிம்பம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 25, that is activity 1 is that. Look at that activity 1. Take a curved silver spoon and see the image formed by it. Now turn it and find the image formed. Now find the image formed. Do you find any difference? Find out the reason. Look at this one activity. அதாவது இந்த தேக்கரண்டி சில்வர் ஸ்பூன் இருக்குல்ல, வளைந்த ஒரு பரப்படை அந்த சில்வர் ஸ்பூன் வந்து அதை எடுத்து அதில் தோன்றக்கூடிய பிம்பத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ வந்து அதை திருப்பி அதில் தோன்ற பிம்பத்தை என்ன செய்யணும் பார்க்கணும். ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களால் காண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து அதனுடைய காரணத்தை என்ன செய்யணும் கண்டறியணும். ஓகே சில்ட்ரன். கிவன் பிலோ தட் அவுட்சைட் ஸ்பூன், அதாவது வெளி குவிந்த அந்த கரண்டி. நெக்ஸ்ட்டு இன்சைட் ஸ்பூன், உட்குவிந்த ஸ்பூன். எஸ், தட் இஸ் கரண்டி. எஸ் ஆர் நோ சில்ட்ரன்? ஓகே, திஸ் ஒன் யூ டூ அண்ட் see, then you can see the difference or reason also. Okay children. Next we will study about the application of curved mirrors. Application of curved mirrors. Okay, அதாவது அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Application of curved mirrors. Look at this concave mirror, that is குழியாடி. concave அப்படிங்கிறது குழியாடி. ஓகே, concave mirror are used while applying makeup or saving as they provide a magnified image. இந்த இது வந்து ஒரு பெரிதான ஒரு மேக்னிஃபைட் இமேஜ், ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறதுனால இதை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மேக்கப் ஷேவிங், அதாவது இந்த ஒப்பனை கண்ணாடிகள், அடுத்து இந்த முகத்தை சவரம் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துலலாம் என்ன செய்கிறாங்க, சலூன்லலாம் என்ன செய்கிறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. சரி, ஓகே. தே ஆர் யூஸ்ட் இன் டார்ச்சஸ், சர்ச் லைட்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் அஸ் தே டைரக்ட் த லைட் டு எ லாங் டிஸ்டன்ஸ். இந்த நீண்ட தூரத்திற்கு வந்து இது வந்து ஒளி என்ன செய்யும், ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, அது என்னெல்லாம் அப்படின்னா இந்த டார்ச் விளக்குகள், தேடும் விளக்குகள், அடுத்து இந்த வாகனங்கள் உள்ள முகப்பு விளக்கு இருக்குல்ல, இங்கே முகப்புகளில் எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒளியை வந்து அது வந்து நீண்ட தூரத்திற்கு என்ன செய்யும், பரவ செய்யும். ஸோ தட் யூஸ்ட் இன் தீஸ் ஆர்.
They can collect the light from the large area and focus it into the small spot. Hence, they are used in solar cooker. Third point, that is 26 la, page number 26 la, third point. Then, hence they are used in solar cooker. இந்த குழியாடிகள் வந்து பரந்த ஒரு பரப்பில் இருந்து ஒளியை சேகரித்து அதை என்ன செய்யும் அப்படின்னா ஒரே புள்ளியில் என்ன செய்யும் குவிச்சு. ஸோ தட் இட் இஸ் யூஸ்ட் இன் சோலார் குக்கர். அதனால தான் இது வந்து சமையற்கலன்களில் என்ன செய்யப்படுகிறது பயன்படுகிறது. தே ஆர் யூஸ்ட் அஸ் ஹெட் மிரர்ஸ் by doctors to examine the eye, ear, nose and throat as they provide a shadow free illumination of the organ. இந்த நிழலை வந்து ஏற்படுத்தாமல் இது வந்து உறுப்பை என்ன செய்யும் தெளிவாக என்ன செய்யும் காட்டும். அதனால தான் இந்த கண், காது, மூக்கு, தொண்டை இதை சோதித்து அறிவதற்காக இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அணிந்திருக்கும் அந்த தலை கண்ணாடிகளில் வந்து இந்த கான்கேவ் மிரர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க பயன்படுத்துவாங்க. சரியா? they are also used in reflecting telescope. இந்த எதிரொலிக்கும் இந்த தொலைநோக்கிகள்லையும் எது பயன்படுகிறது அப்படின்னா கான்கேவ் மிரர் பயன்படுகிறது. ஓகே சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட்டு we study about convex mirror. Now you study about convex mirror. குவியாடி. சரியா? Convex mirror are used in vehicles as rear view mirrors because they give an upright image and provide a wider field of view as they are curved outwards. இந்த இது வந்து வாகனங்களில் வந்து பின்னாடி வரக்கூடிய வர வாகனங்களை வந்து நம்ம அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அடுத்து வந்து இது வந்து வெளிப்புறம் அமைந்திருக்கிறதுனால ஒரு அகன்ற ஒரு பார்வையை நமக்கு தருகிறது. ஓகே, they are found in the hallways of various buildings including hospital, hotels, schools and stores. இது வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில், ஹோட்டல்ஸில், ஸ்கூலில், அடுத்து ஸ்டோர்ஸில் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. Then they are usually mounted on a wall or ceiling where hallways make sharp turns. இந்த குறுகிய வளைவுகள் இருக்கலாம், வளைவுகள் கொண்ட அந்த கட்டடத்தினுடைய சுவர் பகுதி அல்லது இந்த கூரைகளில் வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர் என்ன செய்யப்படுகிறது பயன்படுத்தப்பட்டிருக்கும், பொருத்தப்பட்டிருக்கும். ஓகே, they are also used on roads where there are sharp curves and turns. அதே போல் சாலைகளில் வந்து மிகவும் குறுகிய அல்லது அந்த மிகவும் நுணுக்கமான அந்த வளைவுகளில் வந்து இது பயன்படுத்தப்படும். ஓகே சில்ட்ரன்? ஓகே, now all of you take a book. We will see the fill-ups. Okay, fill in blanks. First one, the spherical mirror used in a beauty parlor as makeup mirror in dash mirror, concave mirror. You write, I am saying the answer, you write concave mirror, CONCAVE, concave mirror, MIRROR. Okay, second one, geometric center of the spherical mirror is dash, pole, POLE, pole. Next, nature of the images formed by the convex mirror is dash, smaller, virtual and erect, SMALLER, smaller, comma, virtual, 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 and 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 erect, ERECT. Answer, smaller, comma, virtual and erect. Okay, now fourth one, the mirror used by the ophthalmologist is to examine the eye is concave mirror, and concave mirror, CONCAVE MIRROR. Ophthalmologist to examine the eye is concave mirror. Next, if the angle of incidence is 45 degree, then the angle of reflection is 45 degree. Then sixth one, if an object is placed between two mirrors which are parallel to each other, the number of images formed is infinite, INFINITE, INFINITE. Okay, infinite. Okay children, next, match the following. Convex mirror. Look at your book. Convex mirror, rear view mirror. Next, parabolic mirror, radio telescope.
telescope. Snell's law. Snell's law, sin I by sin R is equal to micron. Then dispersion of light, rainbow. Okay. Then fifth one I will say that answer. Okay children. Okay. Your homework, that answer briefly. First two questions. Define focal length. Page number 34. Answer briefly is there. First two questions. Define focal length. Then give any two application of a concave and convex mirror. These two questions are homework. Find the answer and write in your homework note. Okay children, we will meet again in the next video. Thank you all.